ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எச் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வெள்ளையங்கிரி மலை. இந்த மலையை பற்றின ஒரு வரலாறு, அப்புறமா இந்த மலைக்கு ஏன் வருஷம் வருஷம் பக்தர்கள் கூட்டம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. வருஷம் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 பேர்லேருந்து 8 பேருக்குள்ளே இந்த மாதிரி உயிரிழக்கிறாங்க. ஏன் உயிரிழக்கிறாங்க, எதுக்காக உயிரிழக்கிறாங்க, ஸோ அந்த மலையில் அப்படி என்ன தான் கஷ்டமான இருக்குது. 7 மலைன்னு சொல்கிறாங்க. அந்த 7 மலையும் ஒவ்வொரு மலையும் எந்த மாதிரி இருக்கும், அந்த மலைக்கு பக்தர்கள் அத்தனை பேர் போகிறதுக்கான காரணம் என்ன, இந்த மலை எப்படி தோணுச்சு, அந்த மலை எங்கே இருக்குது, ஸோ அதனுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, வருஷத்துக்கு எப்போ அந்த மலையை திறப்பாங்க, அப்புறமா ஏன் அதுக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இந்த வருஷத்தில் இந்த ஒரு 2-3 மாதம் தான் போகணுன்றாங்க, அதுக்கப்புறம் போகக்கூடாது அப்படின்றாங்கன்னு அதை பற்றின மொத்த ஃபுட்டேஜ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்குனீங்க அப்படின்னா பூண்டி அப்படின்ற ஒரு மலை அடிவாரத்தில் தான் இந்த வெள்ளையங்கிரியோட மலைப்பயணம் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் நிறைய போகும். அப்படின்னா ஈஷா கோயிலுக்கு போவீங்க பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸில் ஏறினா கூட அந்த பூண்டி ஸ்டாப்பிங்கில் இறக்குவாங்க. ஸோ அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு விநாயகர் சிலை இருக்கும். அந்த இடத்துல சாமி கும்பிட்டு கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா சைடில் வந்து குச்சி விற்பாங்க. அதாவது நம்ம பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குச்சி விற்பாங்க. அந்த குச்சியோட விலை 20 ரூபான்னு விற்பாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே போயிட்டு வந்தவங்க தூக்கி போட்டிருப்பாங்க. லைக் வந்து இப்போ அது யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா அந்த மூங்கில் குச்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வாங்க இப்போ மெயின் இடத்துக்கு போகலாம். அதாவது 7 மலை. இந்த 7 மலையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெள்ளையங்கிரியை. அதாவது இந்தியாவில் 3 கைலாயம் சொல்லுவாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வடக்கு உத்தரகாண்ட்னு சொல்லுவாங்க, மத்திய கைலாயம் சொல்லுவாங்க, தெற்கு கைலாயத்தில் அதாவது தென் கைலாயம் எதை சொல்கிறாங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கிற இந்த வெள்ளையங்கிரி மலையை தான் நம்ம இந்தியாவுடைய தென் கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையங்கிரி அமைஞ்சது சிவன் வந்து அங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா, இதனுடைய வரலாறு நான் இப்போ சொல்கிறேன். அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவனை வந்து வழிபட்டு ஒரு தீவிர சிவபக்தியாக இருக்கிற ஒரு பெண் வந்து ரொம்ப நாளாக தவம் கிடந்திருக்காங்க. அந்த தவம் கிடைக்கும்போது அந்த தவம் முடிகிற ஸ்டேஜில் சிவனை நான் பார்க்கணும், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஆசையை வந்து சிவன் நிறைவேற்றி ஆகணும். ஸோ நான் ரொம்ப வருஷமாக தவம் இருக்கேன், அவரை நான் பார்க்கணும், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோட அவங்க ஒரு கோரிக்கை வச்சுட்டு அந்த மலையுடைய உச்சியில் போய் உக்காடுறாங்க. அதுவும் என்னென்னா ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. என்னென்னா சூரியன் அஸ்தமனம்ங்கிறதுக்கு முன்னாடி நான் அவரை பார்க்கணும், அவர் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைனா இந்த உயிர் பிரியும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுதலை சாமிக்கு வேண்டிட்டு உக்காடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் சிவன் வந்து அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த இடத்துக்கு வராரு. அதாவது எப்படின்னா ஒரு ஹிஸ்டரிக்கல் ஒரு வரலாறு இந்த மாதிரி தான் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, சரிங்களா. இந்த மாதிரி அவர் வரும்போது கூட இருக்கிற, அதாவது அந்த காலத்தில் இருக்கிற அந்த சாமிகள், பல சாமிகள் வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இது வந்து ஒரு மனித பிறவி வந்து ஒரு ஆண் சிவன் அதாவது சாமியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது வரலாறில் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுக்க பார்த்துட்டு அந்த சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே சிவன் வர பார்க்குறாரு. பட் ஆனால் அவங்களுடைய சதினால் சூரிய அஸ்தமனத்தை மாதிரி காமிச்சுறாங்க. அந்த ஒரு பக்தியும் கீழே விழுந்து செத்துறாங்க. ஸோ இதுதான் அந்த வெள்ளையங்கிரியோட ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா வரக்கூடிய சிவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது சூழ்ச்சி நடந்திருக்கு, இந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதை தாங்க முடியாமல் வந்த கோபத்தினால அந்த மலையோடைய உச்சியில் போயிட்டு அவர் வந்து ஒரு உத்திரத்தாண்டவம் ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஸோ அந்த உத்திரத்தாண்டவம் ஆடி முடிச்சுட்டு ஒரு இடத்துல ஒரு குகை கீழே போய் ரெஸ்ட் எடுத்தாராம். அதாவது கொஞ்சம் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்த இடம் தான் பார்த்திங்கன்னா அருள்மிகு வெள்ளையங்கிரிநாதருடைய மூலஸ்தானமான அந்த உருவம், அதாவது சுயம்பு உருவம். சிவன் வந்து பெருசாக கோயிலாவோ நல்லா கிராண்டாக ஒரு அட்மாஸ்பியர்லாம் பயங்கரமாலாம் ஒன்றுமே இல்லைங்க. அந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாறை இருக்கும். அந்த பாறைக்கு நடுவில் போயிட்டு சிவன் வந்து அந்த சிவனுடைய அந்த கல், அதாவது அந்த சாமியோட சொல்லுவாங்கள்ல, அது என்ன சொல்லுவாங்கன்னா சுயம்பு வடிவம்னு சொல்லுவாங்க. சிவன் இருக்கிறதே சுயம்பு வடிவம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுயம்பு வடிவில் அவர் வந்து உருவரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சாமியை பார்க்க தான் ஆண்டுகள் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 100கணக்கானலேருந்து 1000லேருந்து இப்போ லட்சத்துலேருந்து இப்போ பல கோடி அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஸோ இந்த கோயில் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸு February மந்த் ஓப்பன் பண்ணிவிட்டு மார்ச் எண்டில் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ எதனால் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மலை வந்து 7 மலை, ஓகேங்களா. இப்போ 1 மலை 2 மலை 3 மலை 4 மலை அப்படின்னா ஒரு கொஞ்சம் கிலோமீட்டருக்கான அந்த மாதிரி இல்லை. இது இருக்கிறது 1 கிலோமீட்டர் அப்படின்னா கூட அது ஏறக்கூடிய
கஷ்டம் வந்து பயங்கரமான கஷ்டம். ஸோ அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் அது. ஸோ ஃபஸ்ட்டு மலையே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும். அதாவது வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு இருக்கும் ஒரு ஸ்டெப்ஸு. அந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் ஏறுறதே பார்த்திங்கன்னா அதுதான் கொஞ்சம் பெரிய மலையாக இருக்கும். அது ஓரளவுக்கு ஏறினா கூட ஆனால் கஷ்டம் தான், 2 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 2வது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அந்த பாறை 2வது 3வது அந்த பாறைகளெல்லாம் செதுக்கிட்டு அந்த ஒரு பாறையோடைய அந்த கேப்பில் கால் வச்சுட்டு ஏறுற மாதிரி தான் இருக்கும் 2வது 3வது. 4வது மலை பார்த்திங்க அப்படின்னா பியூர் எப்படி சொல்கிறது, மொத்தமாக குளிராக இருக்கும். ஒரு குளிர்ச்சியை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் 4வது மலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 4வது மலையிலேருந்து 5வது மலை நீங்கள் போகிறது எப்படி உணரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3வதுலேருந்து 4வது வந்து பெரிய பெரிய காடுங்களுக்கு நடுவில் அந்த வேர்பாதையில் தான் பார்த்தீங்கன்னா ரூட்டே இருக்கும். அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரெத் அதிகமாக அதாவது கொஞ்சம் கொஞ்சம் போக 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 சுருங்கிட்டே போகும். அந்த மாதிரி சுருங்கிட்டே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 5வது மலையை ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். 5வதுலேருந்து 6வது போனீங்க அப்படின்னா ஃபுல்லாக சேரும் சகதியுமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு இது. அதான் நம்ம தான் 5வது மலை கடந்துட்டு இப்போ 6வது மலை போகிறோம் அப்படின்றது ஒரு இது. 5வது மலையிலேருந்து 6வது மலை நீங்கள் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உட்காந்து தான் போகணும். ஏன்னா 90 டிகிரியில் வந்து அந்த மலை இப்படி கூசாக இருக்கும். ஸோ அந்த மலையில் நீங்கள் மெதுவாக ஏறி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கூட கீழே விழ வேண்டியதான். ஸோ அந்தளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டாஸ்க் அது. ஸோ அந்தளவுக்கு இருந்தும் ஜனங்க போகிறாங்க, அதுவும் லட்சக்கணக்கில் போகிறாங்க. மேக்ஸிமம் இவங்க ரைட் பண்ணுற டைம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டில் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க அந்த ட்ராவலிங். அதாவது வந்து அந்த ஒரு அந்த நடந்து போகிறத வந்து நைட்டில் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பகலில் போனீங்கன்னா அந்த பாறைகள்லாம் சூடாக இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ரீசன் ஒன்றும். ஸோ 2வது என்னென்னா நைட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ அந்தளவுக்கு டயர்டு தெரியாது அப்படின்னு ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த 6வது மலையிலேருந்து 7வது மலைக்கு, அதாவது கடைசி மலை வெள்ளையங்கிரிநாதர் இருக்கிற அந்த 7வது மலைக்கு போனீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 10 பேர் 15 பேர் போனீங்கன்னா கூட பரவாயில்ல. அதை வந்து எல்லாருமே உணர்றாங்க. கூட இருக்கிற யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா, நம்ம அவங்கக்கிட்ட பேசணும்னு தெரியாது. அந்த 7வது மலை போக 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 பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையங்கிரிநாதரை போய் நம்ம தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே வருது. ஸோ அதுதான் அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ வரையும் பார்த்திங்கன்னா நான் அந்த மலைக்கு போனதில்லை. ஸோ பெருசாக எதனால் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இறந்து போகிறாங்க அப்படின்றது கூட இல்லைங்க. அதாவது நம்ம பக்தி இருக்கணும், ஓகே. பட் ஆனால் பக்தியை கூட நம்ம போகும்போது அந்த ஆபத்துடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பக்தி இருக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகே ஃபைன் போகலாம். பட் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உடம்பை வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டு நமக்கு ஏதாவது அப்நார்மலாக இருக்கா, பிபி சுகர் இருக்கா, இல்லை ஏதாவது வீசிங் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து இந்த மாதிரி வரதுக்கு ஒரு தடவை 2 தடவை வந்திருக்கா, இல்லை நம்ம ஹார்ட்டில் எதனா பிரச்சனை இருக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் நம்ம போனோம். மெயினாக இடுப்பு வலி, கை கால் வலி இருக்கிறவங்க, இந்த மூட்டு வலியெல்லாம் இருக்கிறவங்களாம் போனாங்க அப்படின்னா நடுமலையில் மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கண்டிப்பாக போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இயர் 2024 மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 5 பேர் இறந்துருக்காங்க. அந்த 5 பேரில் பிலோ 25 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர், அபோவ் 25க்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 பேர் இறந்துருக்காங்க. அந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அதாவது அடுத்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, அடுத்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மிக்சப்பில் இருக்காங்க. வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேட்டும், அடுத்த டிஸ்ட்ரிக்கும், அடுத்த கண்ட்ரியும், ஸோ இந்த மாதிரி மிக்சப்பில் தான் வராங்க அந்த வெள்ளையங்கிரி மலைநாதர் கோவிலுக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான கோயில் ஆகிடுச்சு கோயம்புத்தூரில். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பீப்புள்ஸ் வந்து ஒரு ஏறிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பிபி எல்லாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஏறிட்டு போனோம்னா அந்த பாதங்களெல்லாம் ஒரு சயின்ஸ் ரீதியாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ அப்போ நமக்கு ஏதாவது வியாதி இருந்துச்சுன்னா கூட கம்மியாகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு சில பீப்புள்ஸ் வயசு பசங்க ஏற ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மலையை. ஸோ அது அப்படியே டிவோஷனலாக மாறி இப்போ லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு நம்ம மலை ஏறி சிவனை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறியிருக்காங்க. ஸோ அப்படி ஏறும்போது தான் பார்த்தீங்கன்னா சிவனுடைய சுயம்பு வடிவில் ஒரு சின்ன லிங்கம் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஸோ இது தான் அவர் வெள்ளையங்கிரிநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து ஃபேமஸாக போயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் அந்த கோயிலோட ஸ்டேட்டஸ் கண்டிஷன். இந்த மலையில் 5 பேர் இறந்து போனாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது 2 பேர் வந்து 25 பிலோ 25 இயர்ஸ் அந்த பசங்க 2 பேர். அபோவ் 25 இயர்ஸில் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் மலையில் இறந்து போனவர் தியாகராஜன் அப்படின்றவர் சேலத்தை சேர்ந்தவர். இவருடைய வயசு பார்த்திங்க அப்படின்னா 35 வயசு. இவர் சேலத்தை சேர்ந்தவர். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 3வது மலையில் பாண்டியன் அப்படின்றவர் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா தேனி ஊரை சேர்ந்தவர். 40 வயசு தான் அவருக்கு ஆகுது. ஸோ அடுத்து 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட், அதாவது தெலுங்கானாவில் 4வது மலையில் சுப்பாராவ் அப்படின்றவர் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ அதாங்க இந்த 3 பேர் வந்து வேறு மலையில்
ஸோ நினச்சி பாருங்களேன், இப்போ தியாகராஜன் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு மலை ஏறும்போதே அது ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 2 கிலோமீட்டரில் படிகள் இருக்கும். அதாவது வந்து பாறைங்களை செதுக்கல, நார்மலாக கல்லாக படிகள் இருக்கும். அந்த ஒரு படியிலேருந்து இன்னொரு படிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அடி கேப் இருக்கும். ஸோ நம்ம காலை தூக்கி தான் நடக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு படி தான். அந்த ஃபஸ்ட்டு மலை ஏறி முடிச்சிட்ட அப்புறமா தான் பாறைகளுக்கு நடுவில் படியை செதுக்கியிருப்பாங்க, செகண்ட் அண்ட் தேர்டில். ஸோ அந்த ஃபஸ்ட்டு படி ஏறும்போதே ஒருத்தர் இறந்துருக்காரு 37 வயசுலன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஃபிசிக்கலாக உடம்புல எந்த ப்ராப்ளமும் இருந்திருக்கும். மேபி இறக்கிறதுக்கு ஒரு சில பேர் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க போதையில் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தேனியை சேர்ந்த பாண்டியன் அப்படின்ற வந்து 40 வயசு அவருக்கு. அவர் வந்து 3வது மலையில் இறந்துருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, பாறைகள் நடுவில் படிக்கட்டாக செதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இறந்துருக்காரு. அதுக்கடுத்து அதர் ஸ்டேட், அதாவது தெலுங்கானாவிலேருந்து வந்த சுப்பாராவ் அப்படின்றவர் வந்து, அவருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 57 வயசு ஆகுது. கொஞ்சம் அதிகம் தானே. அதாவது வயசானவங்க வரக்கூடாதுன்றது அவங்களுக்கே தெரியணும். நம்மளால் அவ்வளோ தூரம் ஏற முடியுமா? இல்லை மீன்ஸ் என்னன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு யூடியூப்பை பார்த்துட்டோ, இல்லை அங்கே எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாவது நம்ம அங்கே போகலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருந்து அவர் போயிருந்தாருன்னா கண்டிப்பாக இறந்துருக்க மாட்டார். ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இறந்த 2 பேர், அதாவது 37 வயசு 40 வயசு, இவங்க 2 பேர் கூட ஃபிசிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். பட் ஆனால் இந்த 57 வயசுன்றவர், அது அவருடைய வயசே அவருக்கு காரணம் அவர் இறந்து போனதுக்கு. அந்த 57 வயசில் அவர் ஏறுறது ரொம்பவே கஷ்டமானது. 1 மலை 2 மலை அந்த பரவாயில்ல, 7 மலை ஏறணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அவர் ஏறுறது பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ அவர் அதை உணர்ந்துடணும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கிறீங்கன்னா, அபவ் 50 இயர்ஸ் இருக்கிறவங்க மேக்ஸிமம் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுடைய ஹெல்த்துக்கும் நல்லது, உங்களுடைய ஃபேமிலிக்கும் நல்லது. ஸோ உங்களை நம்பி ஃபேமிலி இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்ல வரேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மலையோட ஓவரால் கிலோமீட்டர் வந்து 6 கிலோமீட்டர் வருது. கிட்டத்தட்ட 6000 அடி உயரம் கொண்டது அந்த மலை. ஸோ இந்த தாங்க வெள்ளையங்கிரியுடைய சிறப்பு அம்சங்கள். ஸோ வந்து இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வெள்ளையங்கிரி மலை ஏறிட்டு வந்தாங்க அப்படின்னா ஹெல்த் ரீதியாக அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இயர்லாம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மேலே போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஹெல்த் ரீதியாக ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் கூட கீழே வந்துட்டு ஒரு சில மாதம் கழிச்சு, இல்லை ஒரு நாட்கள் கழிச்சு இறந்து போனவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் வெள்ளையங்கிரி போங்க. பட் ஆனால் அங்கே இருக்கிற சிவநாதர், அதாவது சிவபெருமாள் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தவர். அது நான் எதுவுமே சொல்ல வரல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சின்ன லிங்கம், குட்டிஸான லிங்கத்துக்கு இவ்வளோ ஒரு வைப் இருக்குது அப்படின்னா, அதை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். எல்லாருமே போக வேண்டிய விஷயம் தான். பட் அவங்க ஹெல்த் விஷயம் மட்டும் பார்த்துட்டு போங்கன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பாய்.